நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய மரணம் இங்க எல்லாருக்குமே கவலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கலக்கு போவது யாரு, அது இது எது, இப்படியான நிகழ்ச்சிகள் மூலமாவே மக்கள் மத்தியில தனக்கான பேரை சம்பாதிச்ச அந்த மனுஷன் அதுக்கப்புறம் படிப்படியா சினிமாவுக்கு வந்தாரு. சினிமாலையும் அவருடைய பல காமெடிகள் இந்த மக்கள் மனசுல இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்து சிரிக்காத நபர்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மனுஷனுடைய மறைவு இங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் சொல்லப்போனா துக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் அல்லது சமூகத்தில் ரொம்ப முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் என்ன விசேஷனாலும் சரி அல்லது ஒரு துக்க காரியம் அப்படின்னாலும் சரி, டிவியில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயமா தான் இருக்குது. அதுக்கு காரணம் டிஆர்பி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மறைவுக்கு அந்த துக்கத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கிறதா பிரதான நோக்கமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேரில் போய் அஞ்சலி செலுத்த முடியாதவங்க, அவங்களுடைய ரசிகர்கள் அல்லது அவங்களுக்கு பிரியப்பட்டவங்க, அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறவங்க அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்து என்ன சுச்சுவேஷன், என்ன போயிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்படி இருக்கும்போது அதிமுகவை சேர்ந்த ஒரு அறிவுகெட்ட கூமுட்டை என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, ரோபோ சங்கர் இறந்ததுல எனக்கும் வருத்தம் தான், அதுக்காக இந்த டிவி சேனல்கள் எல்லாம் வந்து இந்த சோக மியூசிக்ல அவங்க வீட்டுல ஒப்பாரி வைக்கிறதையெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்றது நல்லா இல்ல, அதுவும் இன்னைக்கு வந்து புரட்டாசி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்த்து இப்படி லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்களே, வீட்டுக்குள்ள வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் அதை கிரியேட் பண்ணாதா? எங்க வீட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பல லட்சக்கணக்கான வீட்லயும் அது ஒரு பேட் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த கூமுட்டை. இது மட்டும் இல்லாம, நானாச்சும் பரவாயில்ல, எங்க வீட்டுல நான் வந்து டிவி சேனலை மாத்திட்டேன், மற்றவங்க வீட்டெல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த டிவி சேனலுக்காரங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த தத்தி கூமுட்டை. இப்போ அந்த தத்தி கூமுட்டைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உனக்கு பிடிக்கலன்னா சேனலை மாத்திட்டு போடா தத்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து எவ்வளவு கேவலமான சிந்தனைன்னு பாருங்களேன். அந்த தத்தி கூமுட்டை இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த தத்தி கூமுட்டை என்ன போய் செத்துருமா, இல்ல வெளிநாட்டுக்கு போயிடுமா, இல்ல வேற நாட்டுக்கு போய் தொலைஞ்சிருமா? பண்ணாதல, போடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும்ல. அதே மாதிரி தானே நீ என்ன பண்ணணும், நீ பாட்டுக்கு உன் சேனலை மாத்திட்டு அவன் அடுத்த கட்ட வேலை என்னமோ அதை தானே பார்க்க போனோம். அதுக்காக வந்து ஒருத்தருடைய இறப்பு இங்க துக்கத்துல இருக்காங்க, அவருடைய ரசிகர்கள் துக்கத்துல இருக்காங்க, நிறைய பேருக்கு அவருடைய இறப்பை வந்து ஒரு பெரிய மன வலியை தான் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு தைரியமா இப்படியான ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, அப்ப இந்த தத்தி என்னென்ன பண்ணியிருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்னென்ன பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது வந்து என்னோட பர்சனல் என்ன கிடையாது, சும்மா ஒரு வாதத்துக்கு தான் நான் சொல்றேன், சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ அந்த தத்தி கூமட்டிக்கு நெருக்கமான ஒரு நபர் அல்லது அவங்க குடும்பத்துல ஒரு நபர் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா, இல்ல இன்னைக்கு வந்து புரட்டாசி வெள்ளிக்கிழமை, அதனால நான் இன்னைக்கு பாடியை வாங்கிக்கல, ஏன்னா புரட்டாசி வெள்ளிக்கிழமை நாங்க வீட்டுல வச்சுட்டு அழுதுட்டு இருக்க முடியாது, அது வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு அந்த தத்தி கும்பிட்ட சொல்லுன்னு வைங்களேன். அடுத்து அந்த தத்தி கும்பிட்ட என்னென்னலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜை, அதுக்கு அடுத்த நாள் ஆயுத பூஜை, திங்கக்கிழமை வந்து அந்த பூஜை, இந்த புரட்டாசி ஃபுல்லாவே அது இதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி புரட்டாசி ஃபுல்லாவே நான் பாடி வாங்கல, நான் புரட்டாசி முடிஞ்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த தத்தி கும்பிட்ட சொல்லுமா? இல்ல எனக்கு என்ன தோணுது, இந்த தத்தி சொன்னாலும் சொல்லும். சரி, இன்னொன்னு கேட்கறேன், என்னன்னா இந்த நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை அல்லது பொறுப்புல ரொம்ப மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்க, அல்லது அவங்கள வந்து யாரோ ஒருத்தவங்க கொன்னுட்டாங்க, ஒரு மிகப்பெரிய விபத்தே நேருது, அதுல காவலர்கள் இறக்குறாங்க, இல்லைன்னா ராணுவத்தினர் இறக்குறாங்க, பொதுமக்கள் இறக்குறாங்க அப்படின்னு வைங்களேன். அப்ப வந்து இதெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணா அப்ப அந்த ஆள் வந்து சொல்லுவாரா, இன்னைக்கு புரட்டாசி வெள்ளி, இன்னைக்கு போய் கேனத்தனமா இப்படி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே டிவி சேனல்ஸ், உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பானா? அப்படி கேட்டாதான் அந்த ஆளை வந்து இந்த கவர்மெண்ட் எல்லாம் சும்மா விடுமா, இல்ல மக்கள் தான் சும்மா விடுவாங்களா? ரோபோ சங்கர் விஷயத்திலேயே இந்த ஆள் இப்படி பேசுறான் அப்படின்னா, அப்போ அந்த ஆள் வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வீட்டுல துக்க காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஆள் என்னென்னலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு புரட்டாசி வெள்ளி, ஆடி வெள்ளி, தைப்பூசம், அது இதுன்னு சொல்லி அவங்கள அழுகாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா இந்த லூசு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தத்தி இதுக்கு முன்னாடி 2020 நீட் எக்ஸாம்னால தற்கொலை கடிதம் எழுதி வச்சுட்டு செத்து போன ஒரு ஸ்டூடெண்டோடைய அந்த தற்கொலை கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு என்ன தெரியுமா ட்வீட் போட்டிருந்துச்சு, சரளமாக ஆங்கிலத்திலோ தமிழிலோ ஒரு கடிதம் கூட எழுத வராது என்றாலும் படிக்கிற எல்லோரும் டாக்டர் ஆயிடணும், அப்புறம் யார் தாண்டா பேஷண்ட், எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா பல்லக்கை யார் தான் தூக்குறதாம், குழந்தைகளை படுத்துவது நீட் அல்ல பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்குது. இந்த தத்தியை நம்ம என்ன பண்றது? அந்த குழந்தை எவ்வளவு ஏமாற்றத்தோட எவ்வளவு வழியோட அந்த தற்கொலை கடிதத்தை எழுதியிருக்கும், அதுல கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த தத்தி ட்வீட் போட்ட தத்தி தான் இது. இப்படி ஒரு ட்வீட் போட்ட ஒரு தத்தியை தான் ஏடிஎம்கே வந்து அவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு டிவி ஷோவில் யூடியூப் சேனலுக்கெல்லாம் போய் பேட்டி கொடுத்து முட்டு கொடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, கிஷோர் கே சாமி அப்படிங்கிற இந்த சைக்கோவை
பிஜேபி நலன் காப்பகமா இருக்கக்கூடிய ஏடிஎம்கேல இருந்து தூக்கிட்டு ஏதாவது ஒரு மனநல காப்பகத்துல சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க சொல்றீங்களா? நோ ப்ரோ, நோ.